ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சண்முக பிரியா இது மதர் தான் என்ன சண்முக பிரியா மூலமா பேச வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நான் எப்படி வந்தேன், மதருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது நன்றி கடனா தான் நான் இப்ப பேசுறேன். ஃபர்ஸ்ட் 86ல என்னோட ஃபாதர் இறந்த பிறகுதான் மதரை எங்க சித்தி வீட்டுல நான் பார்த்திருக்கேன். பட் அவ்வளவு தூரம் டீட்டெயில்ஸ் தெரியாது. கர்மகி ஐயா புக்ல அமுதசுரபின்னு ஒரு ஆர்டிக்கல், அமுதசுரபி புக்ல கர்மகியோட ஆர்டிக்கல் மூலமா தான் அன்னைங்கிற ஒரு ஒரு இது வந்தது. அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லும் படிச்சவனா ரொம்ப ஈடுபாடாக அதுல இருக்கிற போட்டோ வேணும்னு ஒரு ஆர்வம். அது அன்னை அபரிமிதமா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஏன்னா அது பக்கத்து வீட்டு புக்கு, ஆனா எப்படி கேட்கறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் மதர் சொல்லியிருக்காங்களே, அந்த படிச்ச உடனே மதர் சொல்லியிருக்காங்களே கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கொடுத்துட்டாங்க. எனக்கு இது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் எனக்கு அன்னை என்கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கதான் என்னை தேடி வந்ததா நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக அன்னைக்கு ரொம்ப நன்றியை சொல்றேன். அன்னை தான் என்னை தேடி அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. எனக்கு அப்பா ஒரு அரசு துறையில வேலை பார்த்தாங்க. எக்ஸ்பயர் ஆன உடனே கருணை அடிப்படையில எனக்கு வேலை கிடைச்சது. எந்த வித பிரைபும் கொடுக்காம நேர்வழியில தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் எனக்கு கிடைச்சது எப்படின்னா, எனக்கு அப்ப சின்ன வயசுல எல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வரன் வரும். அப்பா இல்லாத பொண்ணுங்கும் போது ஏதோ ஒரு வரன் பார்ப்பாங்க. சரி பண்ணலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அப்ப அந்த யங் ஏஜ்ல இருக்கும் போது சில ஆசைகள் இருக்கும். நமக்கு இப்படி இருக்கணும் அப்படிலாம் ஒரு எண்ணங்கள்லாம் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது பிடிக்கலன்னு உடனே அம்மா சொன்னாங்க, கல்யாணம் எல்லாம் யாராவது பண்ணியிருந்தா ஆகணும் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே சரி, அப்ப மதரோட அந்த ஆர்டிக்கல் படிச்சதுல உள்ள அனுபவத்துல அன்னைய என்ன சொல்லிருக்காங்கன்னா, மதர்கிட்ட சமர்ப்பணம், மதர்ட்ட சொல்லிடணும். மதர் என்ன கொடுத்தாலும் ஏத்துக்கணும்னு உடனே நான் மதர் நீங்க என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் விட்டுறேன். எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் வேண்டாம். நீங்க எனக்கு யாரை செலக்ட் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ வேற ஒரு வரன் தான் எனக்கு பாக்குறதா இருந்தது. அமைதியா போனேன். ஆனா கடைசி நிமிஷத்துல பாத்தீங்கன்னா, எங்க அத்தையெல்லாம் அழைச்சிட்டு பொண்ணு பாக்குற படம்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கிளம்பும் போது கேக்குறாங்க. என் தம்பி அந்த நேரத்துல இல்ல, அக்காவுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்ல. அம்மா சொல்றதுனாலதான் பண்றாங்க. நான் ஆனா உண்மையாலுமே சொல்றேன். மதரை நீங்க எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட அபிப்பிராயத்துல தான் பிரிவா தான் இருந்தது. ஆனா இந்த ஆர்டிக்கல்னாலதான், மதரோட அந்த ஆர்டிக்கல்னாலதான் மதருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். அன்னை எனக்கு எது கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். நம்மள டோட்டலா இது சரண்டர்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பட் இது அந்த நிமிஷத்துல அந்த செருப்பு போட்டு கிளம்புற நேரத்துல பாத்தீங்கன்னா டோட்டலி எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது டிராப் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அலையன்ஸ் பார்த்தாங்கன்னா, அது ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னாங்க. பார்த்தா மாப்பிள்ளை பாண்டிச்சேரி. எங்களுக்கு அப்ப என்ன தோணிதுன்னா, மதர் இத குடுத்தா எடுத்துப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் அந்த வரன் ப்ரொசீட் பண்ணாங்க. இதுல அன்னையோட முத்திரை என்னன்னா, ஆகஸ்ட் மாசம், ஜூலை மாசம் நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் ஆகஸ்ட் 15 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உடைய பிறந்த தினத்துல தான் எனக்கு நிச்சயதார்த்தம். நவம்பர் 3 நடக்க வேண்டிய கல்யாணம் நவம்பர் 24 அவரோட சித்தி அடைஞ்ச நாள்ல தான் திருமணம். சோ இது 2மே அன்னையால தான் ஏற்பட்டது இந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. என் கணவர் பேர் சங்கரன். அன்னை அருளால இந்த திருமணம் நடந்தது. அதனால அன்னை அருளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னுடைய குழந்தை பாக்கியமும் உடனடியா கிடைச்சது. ஆசிரமத்துக்கு அப்ப பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஆசிரமத்துல போய் உட்கார வச்சிருவாரு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க. நான் அந்த மகாகாளி படத்துக்கு முன்னாடி உட்காந்து அப்பெல்லாம் கூட்டம் எல்லாம் அவ்வளவா இருக்காது. 91ல தான் மேரேஜ் ஆச்சு எனக்கு. அப்ப அன்னையோட பேசதான் தெரியும். அதாவது மானசீகமா அன்னையோட அப்படியே மதரை பார்த்துட்டு மதரோட நம்ம கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினா ஒருத்தர்கிட்ட பேச மாட்டோமா, அந்த மாதிரி இன்வால்மெண்ட். அது மாதிரி சாதாரணமா தான் பேசுவேன். மனசுக்குள்ள நின்று மதத்தை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மதர் இந்த மாதிரி சரி பண்ணி ஏதாவது ஜென்ரலா ஏதாவது கேட்பேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போதுதான் மதரோட கிளான்ஸ் சொல்லுவாங்களே, அட் கிளான்ஸ், ஒரு பார்வை. அந்த போட்டோல இருந்து ஒரு 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 க்ஷணம் என்ன பார்த்த மாதிரி இருந்தது. யாருமே இல்ல அங்க. ஆனா அந்த அப்பெல்லாம் உள்ள நிறைய அலோவ் பண்ணுவாங்க அந்த காட்டுக்கிட்ட எல்லாம் போறது. அது பார்த்தது என்னவோ தெரியல. நெக்ஸ்ட் மந்த் அது கன்சீவ் ஆகி கரெக்டா டெலிவரியும் போது கூட பெயின் இல்லாம அன்னை அருள்ங்கிற ஒரு புஸ்தகத்தை என் தம்பி கொண்டு கொடுக்குறான் லேபர் வார்டுல. ரொம்ப நார்மலா நாள் வரைக்கும் ஆபீஸ் போறேன். மறுநாள் அந்த நைட் அட்மிட் ஆகிறோம். நடந்தே தான் போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. மறுநாள் என் தம்பிகிட்ட ஒரே ஒரு மதர் புக் எடுத்துட்டு வாடா, அவ்வளவுதான் சொன்னேன். அவன் அன்னை அருள்ங்கிற புஸ்தகம், கர்மயோகி ஐயாவோட புக். அவரோட புஸ்தகம் இல்லைன்னா இப்ப அன்னையை பத்தி அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. அதனால கர்மயோகி ஐயாக்கு அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. அவர் அந்த புஸ்தகத்தை வயிற்றுலயே வச்சுட்டு நான் பாட்டு இருக்கும்போது ரொம்ப நார்மலா டாக்டரே சத்தம் போடுங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
அன்னையோட விஸ்வரூப தரிசனம்னு ஒரு போட்டோ இருக்கும். அது நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஒரு வெள்ளை தாமரையில அன்னை ஒயிட்ல நின்னுட்டு இருக்க மாதிரி. சோ அந்த உருவத்துல லேபர் வார்டுக்குள்ள ஒரு அன்னையோட தோட்டத்துல ஒருத்தர் வந்ததா என் தம்பி கண்ணுக்கு பட்டிருக்கு. சோ இதெல்லாம் வந்து மதரால தான் எனக்கு பையன் என் குழந்தை வந்தா அவன் பேர் அரவிந்த்னு பேர் வச்சிருக்கோம். அன்னை அருளால பிறந்த குழந்தைங்க. அதனால அன்னை அருளுக்கு நன்றி. இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எதுவுமே தெரியாது. ஆனாலும் நம்மள சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மதரோட கிரேஸ் போல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வீடு கிடைச்சது. எல்லாமே அன்னை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏன்னா இப்போ எப்ப பார்த்தாலும் மதர் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மகிட்ட நம்மகிட்ட ஒண்ணு நடக்கும்போது நம்ம அவங்கள ரொம்ப பிடிச்சுப்போம் இல்லையா? அந்த மாரி தான் மதர பிடிச்சது. மதர்னால எல்லாம் நடக்கிறதுனால, மதர கும்பிட்டுட்டு, மதர் சொல்ற பிரின்சிபல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு, ஒழுங்கா போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது வீடு அது பையனோட ஸ்கூல் அட்மிஷன் பார்த்தா, மொத நாள் இன்டர்வியூ டிஏவி ஸ்கூல்ல. மறுநாள் தான் போறோம். அது எங்களுடைய அஜாக்கிரதைனால நடந்தது. அன்னைட்ட வந்து சாரி கேட்டோம். மனசுக்குள்ள. மதர் நம்ம தப்பு பண்ணிட்டேன். முதல் நாள் இன்டர்வியூக்கு மறுநாள் என் ஹஸ்பண்ட் வந்து சரியான நோட்டீஸ் போர்ட பார்க்காம வந்துட்டாங்க. ஆனாலும் சரி வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. சரி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அது பிரின்சிபால் கேட்டார். ஏன் லேட்டுன்னு. இல்ல இந்த மாரி தவறு தான் சார் அப்படின்னு சொன்னோனே, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நல்லா படிக்கிற பையன். நல்லா வந்து ப்ரீகேஜில நல்லா ஆன்சர் பண்ணதுனால, டிஏவி பாய்ஸ் ஸ்கூல்ல ஏன் போடணும்னாங்க. ஏன்னா நாங்க அப்ப அந்த பக்கத்துல வீடு வாங்க போறோம்லாம் தெரியாது. மதர் சூட்சமமா காட்டுறாங்க. ஆனா நாங்க அத பயன்படுத்திக்கல. பார்த்தா அந்த டிஏவி பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்திலேயே எங்க வீடு வந்தது. வீடு அதுக்கப்புறம் அங்க வாங்கிட்டு அங்க போயிருந்தோம். முகப்பேர்ல. அது அங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் நல்லா படிச்சு காலேஜ் எல்லாம் வந்து இப்ப ஒரு நல்ல ஜெர்மனில இருக்கான் படிச்சுட்டு. என் ஹஸ்பண்டுக்கு இடையில வந்து ஒரு தடவ ஆப்ரேஷன் ஆச்சு. பெரிய மேஜர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. நான் நம்ப மாட்டீங்க. அப்ப வந்து என்னோட அலுவலகத்துல ஒரு தோழி. அவங்க கிட்ட போயிட்டு நாளைக்கு ஆப்ரேஷன்னா திடீர்னு போய் பார்க்கணும். யாரோ ஒரு உந்துதல். மேல போறேன். அவங்கள்ட்ட வந்து மதர்ட்ட இது மாரி நாளான்னைக்கு அட்மிட் பண்ண போறோம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு இருக்காங்க. அவங்க வந்து அன்னை அடிகள்னு சொல்லிட்டு ஒருத்தர்ட்ட அவங்கள்ட்ட இருந்து இப்பதான் நான் அங்க போயிட்டு வரேன். அவங்க ஒரு மந்திர வரிகள் குடுத்துறாங்க. சாவித்திரி மந்திர நமக்கு தான் மதர் தானே நமக்கு தெரியும். மனுஷங்க தெரிய மாட்டாங்க. மதர்ங்கிற திருநாமத்த ஒருத்தருக்கு யார் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில தான் ஏன்னா மதர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அது அந்த நபர எனக்கு முக்கியமா தெரியல. யார் மூலமா வந்தாலும் அன்னை குடுக்கிறதா தான் நான் நெனச்சுக்கிட்டேன். யார் மூலமா வந்தாலும் அது அன்னையால தான் வர்றது. அப்படி எடுத்துட்டு தான் அதுல குடுத்த மந்திர வரிகள் எல்லாம் ரொம்ப ஃபெய்த்தோட அத உட்கார்ந்து அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. சரின்னு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இதுல. அட்மிட் பண்ணும்போது, அவங்க படிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஆப்பரேஷன் உள்ள நடந்திருக்கு. மார்னிங் 9:00 அட்மிட் பண்ணாங்க. நைட்டு 3 மறுநாள் 3 மணிக்கு தான் ஆப்பரேஷன் முடிஞ்சது. மத்தியானம் 3 மணிக்கு. அப்புறம் நெனவு வரத்துக்கு அடுத்த நாள் நைட் 9 மணி ஆயிடுச்சு. 6 டைம்ஸ் ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. டாக்டர் வந்து பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மந்திர வரிகள சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான். மதர் காப்பாத்துவாங்க. வேற எதுவுமே செகண்ட் தாட்டே இல்ல. ஒரு ரிலேஷன் வந்து நான் அப்ப புக்கு கொண்டு போல, ஒண்ணும் மதர் புக் எடுத்துட்டு ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒரு ரிலேஷன் மூலமா பகவான் ஸ்ரீ அரவிந்தர் படம் போட்டு ஒரு புஸ்தகம் வந்து எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க எடுத்துட்டு வர்றாங்க. "அத நீ வச்சுக்கோ" அப்படின்னாங்க. நம்ம கொண்டு போகாட்டா கூட மதர் கூட வராங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் நினைக்கிறேன். அவங்க சூஸ் பண்ணதுனால தானே இதெல்லாம் நடக்குது. ஸோ எல்லாமே அன்னையோட அருளால தான் எல்லாமே நடந்துச்சு. ஆனா எல்லாம் கிடைச்சாலுமே என்ன சிந்தனைகள்ல வந்து மனிதர்கள் மூலமா சில தாக்குதல்கள் சொல்லுவாங்க. கான்ஷியஸ்னஸ் இல்லாதனால தான் அது நடக்குது. கான்ஷியஸ் இல்லாதனால எல்லாருக்கும் போய் வழிய சில சமயம் உதவி செஞ்சு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் பலவிதமான இறை நம்பிக்கைகளுக்குள்ளலாம் போயி, அதெல்லாம் மூளைய வந்து ரொம்ப கொஞ்சம் குழப்பி, ஸோ கன்ஃப்யூஸ்ட் மைண்ட் எப்ப வருதோ, அப்ப வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இருந்தாலுமே, அது எல்லாம் எப்படி எப்படி போனாலுமே கடைசியில திருப்பி திருப்பி மதர் கிட்ட வருவோம். அன்னை அன்னைன்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன காப்பாத்திட்டு தான் வருது. ஆசிரமம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ புது கார் வாங்கிட்டு ஆசிரமம் போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் மதர் அந்த மகாகாளி ரூம் அந்த இடத்துல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரே மாரி சிந்தனைகள் வந்திருக்கு. எங்க பக்கத்துல ஒரு ஒரு சாதகர். சாதகர்ன்னு சொல்ல முடியாது. சின்ன பையன். அவர் வந்து உட்கார்ந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டு நான் 2 பேரும் கண்ண திறந்து பார்க்கும்போது, ஒரு கன்னுக்குட்டி வந்து கால உதைச்சு எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு ஃபீலிங். இன்னொன்னு தலையாட்டுற மாரி. இது சேம் 2 பேரும் அதே ஃபீல் பண்ணோம். அ கால எப்படி எட்டி கால உதைச்சு உதைச்சு இருக்கிற மாரியும், தலைய அசைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி பசுமாடு மாரி சின்ன கன்னுக்குட்டி. அது மாரி ஃபீல் ஆச்சு எங்க 2க்கும். கார்ல நாங்க 2 பேரும் வரோம். கரெக்ட்டா அதே மாரி ஹைவேஸ் ரோட்ல ஒரு பசுமாடு கன்னுக்குட்டி எங்க ரோட எங்க கார் மேல இடிச்சுச்சு. மெயின் ரோட்ல. பின்னாடி வண்டி வந்ததுன்னா, சுத்தமா நாங்க காலி. 2 பேரும். ஆனா, அது லேசா அடிபட்டு, அதுக்கும் ஒண்ணும் சேதம் இல்ல. எங்களுக்கும் ஒண்ணும் ஆகல. நல்லபடியா அது அந்த முன்னாடி இருக்க பம்பர்ல தான்.
அது நிறைய கன்ஃபியூஷன் சொல்றாங்க இல்லையா ரிலேஷன்ஸ், அது மாதிரி எல்லாம் இருக்குமா? ஆனா மதர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கிறதா எனக்கு அது எடுத்துக்கிறேன். அன்னை தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க எங்களை. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது, என்னடா இது ஆசிரமத்துக்கு வந்துட்டு இப்படி நமக்கு ஆயிருக்கே அப்படின்னு ஒரு வேதனை இருந்தது. ஆனா இப்ப பாசிட்டிவா எடுத்துப்போமே, இது வந்து அன்னை காப்பாத்துன்னு தான் எடுத்துப்போமே அப்படின்னு. ஆனா இது 2 பேருக்கு இந்த சிந்தனை ஏன் வரணும்? எனக்கும் அதே மாதிரி இருந்தது. ஆனா நான் சொல்லிக்கல 2 பேருமே, அப்புறம் தான் பேசினோம். அவர் எனக்கு அவருக்கு இந்த மாதிரி தோணுதை என்கிட்ட சொல்ல, எனக்கு தோணுது நான் அவர்கிட்ட சொல்ல. 2 பேரும் முடிச்சு சாதாரணமா மெடிடேஷன், அது அந்த ரூம் தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில அந்த அந்த இடத்துல உட்காந்துட்டு வெளியில வரும்போது அது ஒரு அனுபவம். அது பெரிய ஆபத்துல இந்த ஹைவேஸ்ல கற்பனை படி பார்த்தா பின்னாடி நிறைய வண்டி இருந்தா எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். ஹைவேஸ்ல படு ஸ்பீடா போற வண்டிகள் எல்லாம். அந்த இடத்துல ஒரு உடம்பு எங்க 2 பேருக்கும் எந்தவித காயமும் கிடையாது. நல்லபடியா அதை காப்பாத்தி எங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்தாங்க. அன்னையோட அருளுக்கு ரொம்ப நன்றி. அது போல என்னுடைய மகனுக்கு நல்லபடியா ஒரு திருமணம் அமைஞ்சது. மருமகளும் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா என்னோட மனசுல என்னன்னா, மதரை கும்பிட்டுறவங்க வரலையே, மதரை ஏத்துக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்தது. ஆனா அன்னையோட புத்திர மாதிரிதான் அவனுக்கு எந்த நிச்சயதார்த்த மோதிரம் பாத்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகல. மதர் சிம்பல் மோதிரம் மட்டும்தான் தங்க மாளிகை கட்டுறது, அதுதான் செட் ஆச்சு. அப்ப அன்னையோட விருப்பம் இதுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இன்னும் நிறைய பக்குவங்கள் வரணும். எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற இது இல்லாம மதர் அரவிந்தன்னா அன்னையும் பகவான் மட்டும்தான், அதை மட்டும்தான் கும்பிடணும். அது இந்த தியான மையங்கள், இந்த மெடிடேஷன் இப்படி போனவங்களுக்கு திருப்பி கோவில், திருப்பி அந்த வழிபாட்டுக்குள்ள போகிறது வந்து ரொம்ப ஏத்துக்கிட்டு போக முடியல. அது ஃபர்ஸ்ட் என்னதான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போனாலும் அங்க இருக்கிற செயல்பாடுகள்லாம் நம்ம பார்க்க கூடாதுதான். ஆனாலும் அவ ஏன் அந்த மாதிரி இடத்துக்கு தேவையில்லாம போடுவானே, நம்ம அன்னைக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு வருது. ஆனா எல்லாரோட தாட்ஸும் ஒண்ணு போல இருக்காது இல்லையா? நம்ம ஃபேமிலினா எல்லாரோடையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மதர் வந்து குவாரல் கூடாதுன்னு இருக்காங்க, ஹார்மோனியா இருக்கணும்னு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும்னு இருக்காங்க. சோ இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திட்டனால சரி நம்ம அந்த இடத்துல தாழ்ந்து போவோம். அதனால எல்லாரோடையும் போவோம். ஆனா உள்ள வந்து ஃபுல்லா லைக்ஸ் போறதானா இருக்காது. ஆனா அதை கிரிட்டிசைஸ் நான் பண்ண விரும்பல. கிரிட்டிசைஸ் நான் பண்ணல. பட் எதுக்கு நம்ம அந்த ஆரவாரத்துக்குள்ள நம்ம தேவையில்லாம நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இதுவும் வந்து நம்ம நம்மளுக்கு பக்குவம் வரதுக்காக தான் போறோம் போல இருக்கு. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அதனால எந்த இடத்துக்கு போனாலும் அமைதியோட போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இன்னும் நிறைய பக்குவம் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம போறோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். இல்லாட்டா என்ன தோணும்னா, நம்ம மேல ஹையர் லெவல் போகும்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன மாதிரி சில நெகட்டிவிட்டி கீழே இறக்கறதுக்கு பார்க்கும் அப்படிம்பாங்க. ஸோ இதை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு தெரியல. எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. ஆனாலும் நான் வந்து சாதாரண நிலையில இருக்கேன். எனக்கு வந்து எனக்கு எது தெரியலனாலும் மதர் பகவான்கிட்ட கேட்பேன், அன்னை பகவான்கிட்ட. அவங்க அருள் புரிவாங்க. இப்ப இந்த கேலண்டர் கூட பின்னாடி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கேலண்டர் கூட கடைசி ஒரு கேலண்டர் தான் இருந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது எப்பவுமே கேட்க மாட்டேன். அன்னை கேலண்டர் மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை அரவிந்தர் கேலண்டர் வேணும்னு லாஸ்ட் பீஸ் ஒன்னே ஒண்ணு தான் இருக்குன்னு கொடுத்தாங்க. ஸோ பகவான் எனக்கு திருப்பி என்கிட்ட வந்திருக்காரு. இந்த குழப்பமான மனநிலை இருந்தெல்லாம் நான் வெளியில வரணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டேன். எல்லாருக்கும் அன்னை அருளும் ஆசையும் எப்பவும் இந்த புத்தாண்டுல மகிழ்ச்சியோட இருக்கணும்ட்டு எல்லாருக்காகவும் அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர்ட்ட மனமாற பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. உஷாமா அவர்களுடைய இந்த பதிவு ஒரு அற்புதமான அன்னையின் மீது ஆழ்ந்த அன்பும் பக்தியும் கொண்ட நம்மை போன்ற ஒரு எளிய அன்பனுடைய ஒரு அற்புதமான ஆழமான பதிவாக அமைந்தது பார்த்தோம். அம்மா கொஞ்சம் விரைவாகவே முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். அதை பகிர்ந்து அது இருந்ததுன்னா கூட நீங்க என்ன இருக்க டைம் இருக்குமா? நீங்க ஏதாவது விருப்பப்பட்டா கூட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணலாம். அதாவது பஸ்ல எல்லாம் ஒரு தடவை பஸ்ல போகும்போது கொடை அதெல்லாம் சின்ன விஷயமா தான் இருக்கும். பாக்குறவங்களுக்கு அது சாதாரணமா இருக்கும். கொடை வந்து பிடிசி 86, 90 எல்லாம் சொல்றேன். பிடிசி பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு அந்த ஒரு பஸ் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு அந்த கொடை எல்லாம் கிடைக்குமா? இதுக்கெல்லாமா வேண்டிப்பாங்கன்றாங்க. சாதாரணமா சிம்பிளா வேண்டா கூட மதரை வந்து உண்மையா கேட்கும்போது மதர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் தான் தெரியாது, சரண்டர்னா தெரியாது. மதர் மட்டும்தான் தெரிவாங்க. இந்த குதிரைக்கு லாடகட்டம் எப்படி இருக்குமோ அது மாதிரி மதர் தான். மதர் 24 ஹவர்ஸும் அந்த உணர்வு நிலையிலேயே இருக்கிறதுனால மதர் இந்த மாதிரி தொடர்ந்துச்சு. மதர் உங்களை தப்ப பண்ணிட்டேன், எனக்கு அந்த கொடையை நான் கான்சியஸா வச்சிருக்கணும், கான்சியஸா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது
அது 1 வீக் கழிச்சு யார் மூலமா அந்த குடம் வந்து கிடைக்குது அந்த பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல. இன்னொன்னு ஒரு தடவை ஆபீஸ்ல வந்து சேலரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னுடைய சேலரி மட்டும் நான் எடுத்துக்கல. அது என்ன ஆச்சு, அப்பல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். இப்பல்லாம் தான் இசிஎஸ் அக்கவுண்ட் அப்படிலாம் போறது. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, கேஷ் எடுத்துட்டு வந்து இந்த மந்த் சேலரி மந்த் எண்ட்ல குடுக்குற வழக்கம். அப்ப என்னோட மேலதிகாரி ஒருத்தர் லீவ் போட்டதுனால, செகண்ட் நான் வந்து அத டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல இருந்ததுனால நான் பண்ணினேன். ஒரு ஸ்டாஃப் மட்டும் வெளியில போயிட்டாரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது. எனக்கு வந்து இந்த பணம்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி டேலி பண்ணணும். ஸோ இந்த மாரி பணம் குடுக்கும்போது எந்திரிச்சு வெளியில போறாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. டீ குடிக்க போறேன் அப்படிலாம் சொல்லும்போது கஷ்டமா இருந்தது. நான் என்ன பண்ணேன், அவர் வந்தோனே அவசரமா பூட்டி நீ சொல்லாம போனேல்ல, இரு நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிற மாரி நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி அத பீரோல வச்சு பூட்டிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு நானும் திமிரா ஃப்ரெண்ட பாக்கறதுக்கு நான் வெளியில இறங்கி போயிட்டு கோவமா இன்னொரு ஃப்ரெண்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு வெளில வந்து பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் காம் டவுன் ஆகி அப்புறம் வந்து குடுத்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குடுத்துட்டேன். என் சேலரி காணோம். எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் கவர. அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். மதர் சாரி. நான் வந்து அந்த இடத்துல ஆத்திரப்பட்டுருக்க கூடாது. என்னதான் அவர் பண்ணா கூட, அந்த இடத்துல ஈகோ தானே. நம்ம குடுக்குறோம். நீ என்ன அத உடனே வாங்காம எங்க வெளியில போற? அந்த மாரி ஒரு ஈகோ இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அது இருந்ததுனால, சாரி நான் பண்ணது தப்பு. அவர் அப்படி இருந்தா கூட நான் அந்த இடத்துல பொறுமையா இருந்திருக்கணும். என்ன மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். அதுக்குள்ள ஆஃபீஸே பரபரப்பா தேட ஆரம்பிச்சாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து ஏதோ கொஞ்சம் ரூபாய் போட்டு இவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல வந்தாங்க. அப்போ மத்தியானம் ஒரு ஸ்டாஃப் லஞ்ச் பிரேக்ல நான் அமைதியாயிட்டேன். சாரி மதர்ட்ட சாரி சொல்லிட்டு காமா வந்தேன். எனக்கு பணம் வந்தாலும் சரி வராட்டியும் குவைட் ஆயிட்டேன். அந்த இடத்துல ஏன்னா மதர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எந்த டிஃபிகல்டீஸ் எது வந்தாலும் வாட் எவர் இஸ் த டிஃபிகல்டி இஃப் வி கீப் ட்ரூலி குவைட் த சொல்யூஷன் வில் கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த இடத்துல அமைதியா இருந்தேன். ஒரு ஒரு ஓஏ வந்து மத்தியானம் லஞ்சுக்கு போயிட்டு வராங்க. எல்லாம் என்ன தேர்த்தீங்க? இந்த மாரி கவர்னா அது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பாதையில அந்த இடம். அந்த என்னோட இருக்கிற ஆஃபீஸ் ரூம் அறையில பார்த்தீங்கன்னா, காரிடார் வழியில போற பாதம் இந்த பக்கம் அந்த பக்கம் போற பாதையில இருக்கிற இடம். ஸோ நெறைய பேர் வருவாங்க. அவுட் சைடர்ஸ் வருவாங்க. ஸோ யாரும் அந்த இடத்துல சாப்பிட்டு யாரு சம்டைம்ஸ் இருக்க கூட மாட்டோம். அந்த கவர் அழகா டினாமினேஷனோட போட்டு மேல வச்சிருக்கு. அத தூக்கிட்டு போனாலும் யார் தூக்கிட்டு போனான்னு தெரியாது. அப்பல்லாம் கேமரா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸோ அந்த சமயத்துல அந்த பண கவர் எனக்கு கிடைச்சதுன்னா, அது மதரோட அருள் தான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச்சஸ் தன்னு பனிமலர் புஸ்தகம் பார்த்தசாரதி ஐயாவோட புக்ல மூலமா அதுல ஆர்டிக்கிள் அதுல படிச்சிருக்கேன். அது என் ஆஃபீஸ்ல ஒரு கேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது அந்த கேஸ் ஃபைலே காணோம். அ எனக்கு அது திடீர்னு தான் அந்த இந்த வரிகள் தோணிச்சு மைண்ட்ல. ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச்சஸ் தன்னு சொல்லிட்டு, அ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா தான் வச்சிருக்கணும். அது பல பேர் கையிலேருந்து வரும் அது. இருந்தாலும் அது நம்மளோட இன்னைக்கு முதல்ல எப்பவுமே மதர் சொல்றாங்க இல்லையா? அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. முதல்ல உன்கிட்ட என்ன இருக்கு? அத நீ என்ன பண்றன்னு முதல்ல பாருங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. நானும் அத பொறுப்பு எடுத்துக்கணும். மதர் என் மேலயும் மிஸ்டேக் இருக்கு மதர். இத எப்படியாவது கண்டுபிடிச்சுருங்க. அவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ணி இந்த வரிகளும் எதேர்ச்சையா தான் மைண்ட்ல வருது. ஆல் கேன் பி டன் இஃப் த காட் டச்சஸ் சொல்லிட்டு நான் பாட்டு அந்த அந்த ஃபைல் ரேக்லலாம் தேடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 1, 2 பேப்பர்ஸ் தான் கிடைச்சது. சரி பரவால்ல. ஹைகோர்ட்ல திடீர்னு கேட்டாங்கன்னா, இந்த பேப்பர்லாம் வச்சு இதான் இருக்குன்னு சொல்லி குடுக்கலாம்ன்னு சொல்லிட்டு நானா ஒரு இது நினைச்சுட்டு இது பண்ணேன். பார்த்தீங்கன்னா, நம்ப மாட்டீங்க 3 ஃபைல் அது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் கிடைச்சது. ஸ்டிச்டு ஃபைல். இதெல்லாம் வந்து அன்னைய செஞ்ச அற்புதங்கள். எல்லாம் அற்புதங்கள மட்டுமே வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட குவாலிட்டீஸ் அன்னை விரும்புற குவாலிட்டீஸ ஃபாலோ பண்றோம்னா, அது ஆரம்பத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் அதுதானே சொல்றேன். மனிதர்களோட தாக்குதல்கள், மனிதர்கள் மத்த அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாதனால, விழிப்பு நிலை ஏறாதனால தவறுகள் பண்றோம். ஒரு ஏன்னா, அது மனிதர்கள் பேசம்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்டராக்ஷன் வரும். அந்த இன்டராக்ஷன் மூலமா அங்க போவோம். திசை திரும்பும்போது பல போராட்டங்கள சந்திச்சு, ஆனாலும் மதர் புரொடெக்ஷனோட மதர்க்குள்ள இருக்கனால, மதர் நம்மள சூஸ் பண்ணியிருக்கனால, அவங்க பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் மதர் கூட இருக்காங்கங்கிறத நான் உணர்றேன். இன்னொன்னு பென்டிரைவ் தொலைஞ்சு ஒரு மெயின் ரோட்ல ஒரு ஒரு 10 நாள் கழிச்சு ஒருத்தர் மூலமா கிடைச்சது. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயங்கள். அதெல்லாம் மாரி கிடைச்சம்போது வெறும் அற்புதங்கள் தான். எல்லாம் சாதாரணமா எல்லாருக்கும் தெரியலாம். ஆனா அது சாதாரணம் கிடையாது. ஆனா ஒரு ஆசிரமத்துக்கு போகும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஒவ்வொரு சாதகர்கள் யாராவது நம்மள கோவமா பேசினா, அவங்களுக்குள்ள அன்னைய தான் பார்க்கணும்னு நினைச்சேன். அவங்க மூலமா அன்னைய தான் பார்க்கணும். அ நம்ம யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, அவங்க மூலமா அன்னைய சொல்றதா நினைச்சுக்கணும். டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும். அத நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படிதான் நான் அந்த ஆசிரமம் சென்டர் போகும்போது கூட, என்ன கிடைக்குதோ சப்போஸ் அங்க போக முடியாட்ட கூட பரவால்ல. நமக்கு கிடைச்சது அன்னை என்ன குடுத்துருக்காங்களோ அத அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த அக்செப்டன்ஸ் வந்தா நம்ம கூட அன்னை இருப்பாங்க. அந்த பணிவு, அந்த ஹார்மோனிக் வீட்ல சண்டை வரும்போது ரொம்ப கோவம் வந்துன்னா, நம்ம கான்ஷியஸே இல்லாம கத்துனோம்னா ரொம்ப இதாயிடும்.
ஆனா அந்த இடத்துல மதர் கான்சியஸோட மதருக்கு ஹார்மோனி தான் பிடிக்கும், குவாரல் பிடிக்காதுன்ற ஒரு நிமிஷம் நினைச்சோம்னா அந்த இடத்துல சைலண்ட் ஆனோம்னா மதர் சூழ்நிலையை மாற்றுவாங்க, அவங்களோட மனநிலையை மாற்றுவாங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சது. இப்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப ஏஜ் ஆகனாலே என்னவோ தெரியல, ஹெல்த் வைஸ் முடியாதான் இல்லை. அன்னைய சென்டர் பக்கத்துல வந்ததே பெரிய பாக்கியம். நான் அன்னைய சென்டர் கிட்ட இங்க எங்க ஹஸ்பண்ட் தூர்தர்ஷன்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க. இங்க வந்து வீடு வாங்கிட்டு வரோம், எங்களுக்கு இங்க சென்டர் வரப்போகுதுன்னு தெரியாது. பார்த்தா 100 அடி ரோடு ரொம்ப பக்கத்துல அவங்க சர்வீஸ் வராங்களா, இதுவும் எனக்கு ஒரு பாக்கியமா நினைச்சேன். ஏன்னா ஸ்மித் ரோட்ல ஆரம்ப காலத்துல எங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து நாங்க மதர் மதர் சென்டருக்கு போயிட்டு மாசத்துல 1ஆம் தேதி அன்னைக்கு தவஸ் எடுக்கும். நான் சொல்றது 90s அந்த இதுல. அப்பெல்லாம் வந்து பூவெல்லாம் வாங்கி பூக்கடையில வாங்கி சாயந்தரம் ஆபீஸ் ரூம்ல வச்சுட்டு, ஏசி எல்லாம் இருக்காது, கம்ப்யூட்டர் ரூம்ல மட்டும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர், அங்கதான் கொஞ்சம் ஏசி இருக்கும். ஏன்னா பூவெல்லாம் வாடி போயிடுமே, அதனால ஓரமா வச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கு பெர்மிஷன் போட்டு எல்லாரும் ஒரு 3 பேர் போவோம். போய் அங்க போய் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு ஒரு 6 மணிக்கு மேல கிளம்பி வருவோம். அதெல்லாம் ஒரு ஆரம்ப நாட்கள்ல நடந்த நிகழ்ச்சிகள். இப்ப மறுபடியும் அந்த பூ வைக்கிறது, அந்த அனுபவங்கள், இது சரி, இதுவும் மதர் வந்து எனக்கு ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்க, அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். அதனால அன்னை கொடுத்த பாக்கியத்துக்காக அன்னை என்ன என்ன இன்னும் மோல்ட் பண்ணணுங்கிறதுக்காக திருப்பி நீ கீழே விழுந்துட்ட, உன்னை நான் தூக்குறேன் வா அப்படின்ற மாதிரி தூக்குற மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து சின்சியரா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பணியை வந்து ஒரு அரசு துறையில இருந்தா கூட உண்மையா உத்தமமா இருக்கணும். சின்சியாரிட்டிக்கு மதரோட கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கேஸ்ல வந்து முக்கியமான ஒரு ஃபைலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் பர்சனை போய் பார்த்து அதை வந்து டீல் பண்ண வச்சாங்க. அந்த இடத்துல அன்னையை தான் வந்து அற்புதம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எப்ப நம்ம சின்சியரா இருக்கோமோ, அந்த 100% சின்சியரா நம்ம கிட்ட சின்சியாரிட்டி இருந்ததுன்னா, உன் செயல்ல நம்ம அந்த நேர்மையோட இருந்தோம்னா மதரோட உதவி கண்டிப்பா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன். ஆனா சின்சியாரிட்டியை நான் இன்னும் வளர்த்துக்கணும், நேர்மையா இருக்கணும், இன்னும் நல்லா மேல மேல வரணும். ஆனந்தி துரை அம்மா அவங்க புக்கு படிச்சிருக்கேன். அவங்க வந்து சாவித்திரி ஒரு மந்திரத்திர புக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ரொம்ப நிதானமா தான் படிப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வரியும் அதாவது கதை புக் படிக்குமா நம்ம அதை உணர்ந்து படிக்கணும்னு சொல்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் படிப்பேன். அண்டர்லைன் பண்ணி படிச்சு அதை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டேன். இப்ப நிறைய சென்டர்ஸ்லாம் நிறைய உருவாக்கி நிறைய ஒருத்தர் அந்த இந்த வம்பு ஒரு பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால மற்றவங்கள்ட்ட குறைகள் இருந்தாலும் அதை நம்ம பெருசா நினைக்க கூடாது. மதரை மட்டும் பார்ப்போம், மதரை என்ன சொல்றாங்களோ கேட்போம். ஒரு இடம் பிடிக்கலையா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். நம்ம மனசுக்குள்ள என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம வீட்டுல இருந்தபடியே மதரோட பேசுவோம். அந்த மாதிரி இருந்துட்டு அமைதியா இருப்பேன். என்னைக்கு பக்கத்துல இப்ப எனக்கு இப்போதைக்கு இந்த பக்கத்துல சென்டருக்கு என்ன வர வச்சிருக்காங்களோ சரி அங்க போயிட்டு, ஆனா அந்த இன்வால்மெண்ட் அதை உணரணும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்துல அந்த மத பிரசன்ஸ உணர்ற மாதிரி இப்ப அந்த உணர்வு நிலையை கொஞ்சம் தாழ்ந்து குறைஞ்சிருக்கா, அதுல இருந்து மேல வரணும், திருப்பி அந்த உணர்வு நிலைக்குள்ள போகணும், உயர்வை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மையை எனக்கு மதர் கொடுக்கணும்னு விரும்புறேன். சாதாரண இப்ப நான் கும்புற மதர் தான் எனக்கு வசதி, இவங்க எல்லாம் மத்த இதுல இருக்காங்க, சாதாரணமா பேசுறாங்க. அப்ப நம்ம என்னமோ உயர்வு மாதிரி அவங்களாம் தாழ்வு மாதிரி அந்த சுபாவங்கள்லாம் எனக்குள்ள வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலைகள் வருது போல இருக்குன்னு நான் நினைச்சேன். என் பையன் இன்னும் ரொம்ப மெச்சூர்டா இருப்பான். அவன் என்ன ரொம்ப கரெக்ட் பண்ணுவான். அம்மா நீ அப்பதான் நினைச்சுப்பேன், என்னமோ நம்ம தான் கரெக்ட் நினைக்கிறோம், அவன் மூலமா மதன் நம்ம கிட்ட பேசுறாங்க. அது போல என்னுடைய மருமகள் பேரு பாலசரஸ்வதி, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா தெய்வ நம்பிக்கையெல்லாம் உள்ளவங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது, என்னடா இவ மதரை கும்பலையா மதர் அப்பதான் நினைச்சிட்டேன், மதர் மட்டும்தான் மதர் வந்து சிற்சக்தின்னு சொல்றாங்க. அன்னை வந்து எல்லாமா இருக்காங்க. அப்ப நமக்கு எல்லாமா இருக்கிற அன்னையை நமக்கு பார்க்க தெரியலையே, நம்ம இன்னும் பாக்குற நம்ம உணர்வு நிலையில இன்னும் தாழ்ந்து இருக்கிறதுனாலதான் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த சுபாவங்கள் எனக்கு மாறணும். என்னுடைய சிந்தனைகளும் சுபாவங்களும் உயர்வை நோக்கி போகணும். அன்னைக்கு விரும்ப மாதிரி நம்ம வாழணுங்கிறது தான் என்னுடைய. நம்ம அந்த பூமியில பிறந்தது வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு விரும்புற மாதிரி வாழ்றோமான்னா அது 100% இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை தயார்படுத்திக்கிறதுக்கு மதரோட ஹெல்ப் வேணும். அது அன்னைகிட்ட சாதாரணமா ஜஸ்ட் மதரை என்ன சரி பண்ணுவோம், மதர் கியூர் மீன்னு சொன்னாலே மதர் கியூர் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. முதல்ல சண்முக பிரியாக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து நான் அவங்க யூடியூப்ல பேசுனதை கேட்டிருக்கேன். அதுவே எனக்கு மைண்ட்ல இருந்தது. அதான் நானே தான் கேட்டேன், நீங்க யூடியூப்ல பேசிருக்கீங்களே, உங்களை நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமான்னு சொன்னாங்க. அப்படி அது ஒரு இன்ட்ரடக்ஷனா இருந்தது. அது ஒரு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அனைத்து அன்னைக்கு முதலாவது அன்னை பகவான் தான் என்னை பேச வச்சிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அவர் பொற்பாதங்கள் அன்னை. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டேன். முருகப்பன் ஐயா சாருக்கும் நன்றி. அவரோட ஸ்பீச்சஸும் கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கும். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப
ஒரு சின்சியாரிட்டி பத்தி அவரும் சைலன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப மனசை கவர்ந்த விஷயங்கள் எனக்கு. அப்பப்போ தோண்டு போகும்போதெல்லாம் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கும்போது நம்ம எண்ணங்கள் தூய்மை அடையும். அவ்வளவுதான். அன்னை அருளுக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் என்னுடைய பணிபோன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.